இயேசுவின் நாமத்தில் மீண்டும் அந்த ஊடக வாயிலை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நாம் அந்த எலெக்ஷன் காரியங்களுக்கு நாம் சுபித்தோம். ஆனால் பல மனிதனுடைய சூழ்ச்சிகள் நிமித்தமாய் வித்தியாசமான அனுபவங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அது மட்டும் நமக்கு உறுதி. ஏமன் போகட்டும். இனிமேல் இன்னிலிருந்து நமக்கு புதிய ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து தலைப்பு என்னவென்றால் லிவிங் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காய் வாழு என்கிற தலைப்பின் கீழாய் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் இயேசுவை போல அல்ல இயேசு நமக்கு கற்றுக்கிறது நாம் எப்படி மாறுவது என்பதை குறித்து நம் வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானம் கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கிலீஷ்ல இந்த NLT டிரான்ஸ்லேஷன்ல இப்படி எழுதியிருக்குது. ஜீசஸ் கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் our sins just as God our Father planned in order to rescue us from this evil world in which we live. All glory to God forever and ever. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவங்கள், இதில் அவர் சொல்லுகிறார், அவர் நம்மை இப்ப இருக்கிற இது ஃபியூச்சரிஸ்டிக் டென்ஸா எழுதப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி. இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சமானது இது கிறிஸ்துவ வட்டாரத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு குறை சொல்லுகிற ஒரு ஒரு பிரபஞ்சமான ஒரு சூழ்நிலை. ஊழியக்காரர்களை குறித்து குறை சொல்வது, ஊழியங்களை குறித்து குறை சொல்வது, ஏதோ இவர்கள் தான் ஊழியத்தை கலைத்து மற்றவர்களை வைத்ததை போல பேசுவது, அதே போல நான் மட்டும்தான் ஊழியத்தை கலைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்ற ஊழியர்களை மதிக்காமல் இருக்கிறது, மற்ற ஊழியர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த பல பிரபஞ்சமான ஒரு சூழ்நிலை. ஒரு காலகட்டங்களிலே இந்த சூழ்நிலைகள் சமுதாயங்கள் பிசாசினால பிடிக்கப்பட்டிருந்த பொழுது விடுதலை பண்ணக்கூடிய சுவிசேஷத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் உணர்ந்து செயல்பட்ட நாம் இப்பொழுது எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, நம்முடைய பார்வைகள் எல்லாம் இந்த சபை வளர்ந்துச்சு, வருமானத்தினால வாழ்றாங்க, அந்த காணிக்கை அவங்களுடைய கைகளில் போயிடுது, காணிக்கை ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக தேவனுடைய அப்படின்னு பல அனுபவங்கள். ஒரு பக்கத்தில் என்னன்னா சத்தியங்கள் வித்தியாசமாக போயிட்டு, நீ சாவ மாட்ட, பாவம் உனக்கு இல்லை, இந்த மாதிரி உபதேசங்கள் போராட்டங்கள் இருக்கு. ஆனால் வேதம் நமக்கு எப்படி காண்பிக்கிறது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொல்லுகிறார், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆனா இங்கிலீஷ்ல ஆண்டவர் சொல்றார், ஜீசஸ் கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் us in. இயேசுவானவர் நம்முடைய பாவத்துக்காய் அவரையே கொடுத்தார். அது எப்படின்னா, பிதாவினால் ப்ரீ பிளான்ட், முன்பதாகவே திட்டமிடப்பட்ட ஒரு அனுபவம். in order to rescue from this evil world. அதாவது நம்மளை இந்த பொல்லாத காரியங்களிலிருந்து, பொல்லாத இந்த பிரபஞ்சமான சூழ்நிலை விடுதலையாக்கப்படும்படி இது பிளான் பண்ணப்பட்டது அப்படின்றது இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு. பொதுவா இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஆண்டவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணியிருக்க இந்த சூழ்நிலை. ஒருவேளை ஆண்டவர் வாழ்ந்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து குறை சொன்னார்கள். சில பேர் சொன்னாங்க, அவர் பெயல்செபூலின் ஆவியை உடையவனாய் இருக்கிறான். ஏன் அப்படின்னா, பிசாசுகளை துரத்தினால. அற்புதம் செய்த பொழுது அவர்களை ஆண்டவரை கல்லறிய நின்னாங்க, துரத்தினார்கள். பல வசனத்தை பேசும்போது அதை குற்றப்பட்டவர்களானாங்க. சில பேர் வசனத்துக்கு எதிர்த்து நின்றாங்க. தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டுவேன்னு சொன்ன ஒரு காரியத்தை 3 நாள்ல இடித்து 3 நாள்ல கட்டி எழுப்புவேன் என்ற ஒரு அர்த்தத்தை மனிதர்கள் கொலைபாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு பேசினார். ஊழியம் செய்யக்கூடிய நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எதிர்த்து வருகிற வினைகள் ஜாஸ்தியா இருக்காது. எந்த விதமான, ஏன்னா ஆண்டவருக்கே வந்தது. ஆனா
ஆண்டவர் எப்படி சென்றார்? அங்க பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யாருடைய பாவங்களுக்கு? என்னுடைய பாவங்களுக்காக பிதாவுடைய சித்தத்தின்படி தம்மை தாமே அவரையே ஒப்பு கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் இதுல என்ன காண்பிக்கிறோம்னா சப்மிட்டிவ், ஒரு சப்மிஷன் ஆண்டவர் காண்பிக்கிறார். இதற்கு இந்த உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ உனக்காய் நான் எப்படி பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுத்தது போல நீயும் இந்த பூமியிலே என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி நீ ஒப்புக்கொடு அப்படின்றத இந்த வசனம் நமக்கு காண்பிக்க. ரெண்டாவது, இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவனே சீஷன். இன்னைக்கு குறை சொல்றவன் சீஷன் கிடையாது, ஒரு ஊழியங்களை கூட்டுகிறவன் சீஷன் கிடையாது, மற்றவர்களை குறித்து பேசுகிறவன் சீஷன் கிடையாது, இந்த வார்த்தைகளை சத்தியத்தை தவறாய் பேசுகிறவன் சீஷன் கிடையாது, நம்ம மற்றவர்களுக்கு ஏமாற்றி இது பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுவது சீஷன் கிடையாது. நான் மட்டும்தான் நானே ராஜா நானே மந்திரி என்ற ஒரு கோட்பாடு உடையவனுக்கு அவனும் சீஷன் கிடையாது. நான் ரொம்ப ஆராதிச்சு பயங்கரமா இல்லை, சீஷன் கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணியிருக்க நிறைய சீஷன் கிடையாது. அவர் தெளிவா சொல்றா, என்னை பின்பற்றுகிறவன் தான் என்னுடைய சீஷன். அப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, நாமும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது போல பிதாவுடைய திட்டத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றுவதற்கு நாம் சப்மிட்டிவ் ஹார்ட்டோடு நம்ம போகணும். அவர் நம்ம ஒப்பு கொடுத்தவர்கள் அப்படின்னா, ஒப்பு கொடுக்கிற அனுபவம் என்ன நான் ஒருவேளை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன கேவலமா பேசலாம், என்ன திட்டலாம், என்ன கேவலமா பேசலாம், என்ன தப்பா சொல்லலாம், தப்பா குறை பேசலாம், மற்றவர்களுக்கு கூட்டலாம், 1000 இருந்தாலும் நான் எப்படி இயேசு அதெல்லாம் தாண்டி அவருடைய ரத்தத்தை நமக்காய் விளைக்கிறேன்னு பண்ணி செலுத்தினாரோ, இந்த பூமியில சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுவதற்கு நான் என்னை என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு வாழ்க்கை அதுக்குள்ள வரணும். ரெண்டாவது, அவருக்கு சீஷனாகி மாற வேணும்னா அவரை பின்பற்றுகிற அனுபவங்கள் உடையவனாக இருக்க. மூன்றாவது, பிதாவுடைய சித்தம் நம்ம நிறைவேற. ஒருவேளை நம்மளை கேவலமா ஒருத்தன் பேசணுன்ற சித்தம் வச்சிருந்தா நான் செய்யட்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல்ல, ஒருத்தன் என் நாமத்து நிமித்தம் அவங்கள துரத்துவார்கள், கல்லறிவார்கள், அவங்களை கொலை செய்வார்கள், ஆனாலும் யாரையெல்லாம் என் பின்பற்றி வருகிறவனோ அவனுக்கு ஆண்டவர் கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை கற்றுக்கொள்கிற அனுபவம் என்ன? நான் கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கு என்னென்ன எதிர்பார்ப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார், ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு பார்த்த வண்ணமாய் அவருக்கு நாம் அர்ப்பணித்து, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாரோ அதே போல இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்காய் அவருடைய பாவங்களுக்காய் இயேசு தந்திரன்னு அதை நாம் இயேசுவுக்காய் பிதாவுடைய சித்தத்தை செய்ய முடியும். நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவம். இதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆக நாம் கிறிஸ்துவை உடையவனாய், நான் அவருக்காய் கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடியவனாய் நான் மாற நம்ம முயற்சிப்படும் ஆண்டவர் ஆசிரியப்பார். ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பன், இந்த நல்ல வேலைக்கு நன்றி. இந்த நாளும் கலாத்திர 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போல இந்த பிரபஞ்சமான சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தரணினது போல நாங்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பித்து பிதாவினுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றுவது போல நாங்களும் இயேசு கிறிஸ்துடைய அனுபவங்களும் இயேசு கிறிஸ்து எங்களை கற்றுக் கொடுத்தவைகளை அவரை போல மாறி எங்களை அர்ப்பணித்து நாங்கள் மாறி உண்மை போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை சம்பளத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆளுக்கு செய்ய பெரிய கருங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர்கள் ஆசிரியப்பதாக. தேங்க்யூ அண்ட்